இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது பார்த்தா தெர்மோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர். இந்த தெர்மோகிராஃபி எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அப்நார்மல் ஹீட் க்ரியேட் ஆகுதோ அதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வந்து சென்ஸ் பண்ணாமல் டச் பண்ணாமல் இந்த மாதிரி வந்து தெர்மல் கேமரா வச்சு மானிட்டர் பண்ணி அப்நார்மல் ஹீட் எங்கெங்கெல்லாம் க்ரியேட் ஆகுது அப்படின்றத ஒரு உதாரணமாக பார்த்திங்கன்னா, நம்ம இப்போ இங்கே வச்சுருக்கிறது ஒரு ஆர்பிஎஸ் பவர் சப்ளை. நான் பட் நான் ஏசி ரூமில் தான் இருக்கேன். இந்த ஆர்பிஎஸ் பவர் சப்ளை இப்போ வந்து ஒன் சைடாக ஃபுல் லோடில் போயிட்டுருக்கு. இதோட டெம்பரேச்சர் 35.6, ஒரு ரீசனபிளான டெம்பரேச்சர் மானிட்டரிங் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. அது எந்த இடத்துல ஹீட்டு வருது அப்படின்றத நீங்கள் இதில் வந்து ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். இப்போ இந்த ஆர்பிஎஸ் ரன்னிங்கில் இருக்க எங்கே ஹீட் அதிகமாக கிரியேட் ஆகுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ நான் மூவ் பண்ண எந்த இடத்துல இருந்து சென்டரில் பாயிண்ட் பண்ணுதோ அந்த இடத்துல அதோட டெம்பரேச்சர் ஹையராக காமிக்குது. பேக் சைடில் ட்ரான்ஸ்ஃபார்மர் சைடு வரதுனா 40 டிகிரி பக்கம் ரீச் ஆகுது. இதே தெர்மோகிராஃபி வந்து ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டு போது இதோட ஓவரால் ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற ஹீட் உங்களுக்கு மானிட்டர் பண்ணும். இதே பார்த்தா இங்கே ஒரு ஏசி ரன் ஆகுது. நம்ம இப்போ உள்ள இந்த ஏசிலேருந்து வர கூலிங் எவ்வளோ சில்னஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த விண்டுலேருந்து வரதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு 17, 15 to அரௌண்ட் ஆகும். அதோட பாடியில் வைக்கும்போது பார்த்தோன்னா அதில் வந்து எவ்வளோ இமேஜ் நமக்கு வந்து சென்ஸ் ஆகுது தெர்மல் கேமரா மூலமாக ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். தெர்மோகிராஃபி எக்யூப்மெண்ட் வச்சு ஒரு யூபிஎஸ் எங்கெங்கெல்லாம் வந்து நமக்கு தேவைப்படுதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது யூபிஎஸ்ல கூட பேட்டரியோட இன்டர்லிங்க் கேபிள்ஸில் ஏதாவது லூஸ் கனெக்ஷனில் இருக்குன்னா அதை கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிட்டர் பண்ணி எந்த பேட்டரி அப்நார்மலாக வந்து ஹீட் ஜெனரேட் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். யூபிஎஸ்லையும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் அப்நார்மலாக ஹீட் ஜெனரேட் ஆகுது அப்படின்னு நீங்கள் இந்த டிவைஸை வச்சு கேப்சர் பண்ணி ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.